بسم الله الرحمن الرحيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களத்திலே வெற்றி கண்டபோது மதீனாவிலே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு மதீனாவிலே வசித்து வந்த முக்கியமான ஒரு குழு அல்லது ஒரு சமூகம்தான் இந்த யூத சமூகம். அவர்களில் 3 சாரார்கள் இருந்தார்கள், 3 கோத்திரத்தினர். பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைலா. இந்த பனு கைனுகா கோத்திரத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பத்ர் வெற்றியை பார்த்து கடுமையாக வஞ்சகம் தனத்துடன் நடக்க ஆரம்பித்தார்கள். சொல்லுவார்கள், இவர்கள் குறைஷியர்களை வெற்றி கொண்டிருக்கலாம், ஆனால் எங்களை வெற்றி கொள்ள முடியாது என்பதாக அவர்களுடைய அந்த வஞ்சகத்தனம் அவருடைய வாயால் வெளிப்பட ஆரம்பித்தது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த பனு கைனுகா கோத்திரத்தினர் இவர்கள்தான் யூதர்களிலே பெரும் செல்வந்தர்களாக, மதீனாவிலே வாழ்ந்த யூதர்களில் பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கென்று ஒரு சந்தை இருந்தது. அதனால் பெரும் வியாபாரிகளாகவும் செல்வந்தர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய சந்தையிலே ஒரு முஸ்லிம் பெண்மணி முழு ஹிஜாபுடன் தன்னுடைய முகத்தை மறைத்த நிலையில் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக வேண்டி விற்றுவிட்டு வாங்குவதற்காக வேண்டி வந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்த யூதர்கள் அந்த பெண்ணுடைய முகத்திரையை அகற்றுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பெண் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி குனிந்து இருக்கின்ற போது அவருடைய கீழாடையை மேலாடையுடன் சேர்த்து ஒரு யூதன் கட்டி விடுகிறான். எப்பொழுது இந்த பெண் எழும்புகிறாரோ அந்த நேரத்திலே அவருடைய அவுரத் மறைக்க வேண்டிய பகுதி வெளிப்பட்டு விடுகின்றது. இந்த நேரத்திலே அந்த பெண் அங்கே இருந்த முஸ்லிம்களிடம் உதவி கேட்டபோது ஒரு முஸ்லிம் வந்து அந்த செயலை செய்த அந்த யூதனுக்கு அடித்து விடுகின்றார். அது மாத்திரமல்ல, கடைசியாக அவன் கொலை செய்யப்படுகின்றான். இதை பார்த்த யூதர்கள் இந்த முஸ்லிமை தாக்குகிறார்கள். அந்த முஸ்லிமும் கொலை செய்யப்படுகின்றார். இந்த நேரத்தில் அங்கே இருந்த முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் பெரும் கலவரம் ஏற்பட்டு கடைசியாக அது முடிவுக்கு வருகின்றது. இந்த விடயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு கைனுகா கோத்திரத்துக்கு எதிராக போர் செய்ய தயாரானார்கள். ஏனென்றால் இங்கே மதீனாவிலே முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பனு கைனுகா கோத்திரம் செயற்படக்கூடாது. பனு கைனுகா கோத்திரத்துடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக முஸ்லிம்கள் செயற்படக்கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடனே செய்து கொண்ட ஒப்பந்தமாக இருந்தது. ஆனால் இவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறியதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து ஒரு படையை தயார் செய்து கொண்டு போனார்கள்.
அங்கே போய் அவர்களை கிட்டத்தட்ட 15 இரவுகள் முற்றுகையிட்டார்கள். இறுதியாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சரணடைந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்குரிய தீர்ப்பு என்னவென்றால், அவர்களுடைய ஆண்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய தீர்ப்பாக இருந்தது. என்றாலும் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லுகின்ற முனாஃபிக்குகளுடைய தலைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக அந்த பனு கைனுகா கோத்திரத்தினரை மதீனாவிலிருந்து வெளியேற்றுவதற்கு முடிவெடுக்கப்பட்டு அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இந்த மதீனாவிலிருந்து இவர்களை வெளியேற்றுகின்ற பொறுப்பை ஹஸரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்தார்கள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அந்த மதீனாவிலிருந்து வெளியேற்றி துபாப் என்ற இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்கள் இறுதியாக அத்ரிஆத் என்ற இடத்திலே, ஷாமிலே உள்ள ஒரு இடம், அதிலே அவர்கள் இறுதியாக போய் தங்கி கொண்டார்கள் இந்த பனு கைனுகா கோத்திரத்தினர். இதன் மூலமாக இந்த பனு கைனுகாவுடைய இந்த இராணுவ நடவடிக்கை, இவர்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை மூலமாக முஸ்லிம்களுக்கு மதீனாவிலே இன்னும் பலம் அதிகரித்தது. இரண்டாவதாக ஓரளவுக்கு அவர்களுடைய பொருளாதார நிலை இன்னும் மேம்பட்டது. ஏனென்றால் இந்த பனு கைனுகா கோத்திரத்தினத்திலே புறப்பட்ட கனிமத்தாக புறப்பட்ட பொருட்களால், பொருளாதாரத்தால் முஸ்லிம்களுடைய பொருளாதார நிலை ஓரளவு மேம்பட்டது என்ற விடயத்தையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இதற்கு பின்னால் ஹிஜ்ரி 3ஆம் வருடம் ஷாபான் மாதம் 15ஆம் நாள் உஹதுடைய யுத்தம் இடம்பெறுகின்றது. இதுக்கு காரணம் என்னவென்றால், பத்ர் யுத்தத்திலே படுதோல்வி அடைந்த குறைஷி காபிர்கள் அவர்களுடைய அந்த பத்ர் களத்திலே ஏற்பட்ட அந்த தோல்விக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய படையை தயார் செய்து கொண்டு முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 3000 பேர் கொண்ட படையை தயார் செய்து கொண்டு அதனுடைய பொதுவான தலைவராக அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் இருந்தார். அவர்களுடைய குதிரைப்படை தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவியாக இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் இருந்தார். 3000 பேர் கொண்ட படையை தயார் செய்து கொண்டு மதீனாவுக்கு வந்து சேருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்த இந்த படையை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்கிறார்கள். அந்த நேரத்திலே வாலிப சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் மதீனாவிலிருந்து வெளியாகி வெளியே சென்று இந்த படையை நாம் எதிர்கொள்வோம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் போன்ற சில மூத்தவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் மதீனாவுக்குள்ளே இருந்து இவர்களை எதிர்கொள்வோம். ஆனால் சில வாலிபர்களுடைய பிடிவாதத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளியே சென்று இந்த யுத்தத்தை செய்வதற்கு முடிவெடுத்தார்கள். இன்றைய மதீனாவில் உஹது களமும் மதீனாவுக்குள்ளே தான் இருக்கின்றது. அன்றைய மதீனாவில் உஹது களம் மதீனாவுக்கு வெளியே இருந்தது. இப்போ போர்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய் யுத்தம் செய்வதற்கு முடிவெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட படையை தயார் செய்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை எதிர்கொள்வதற்காக வேண்டி செல்லுகின்ற போது இடைநடுவிலே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்கிறான், எங்களுடைய கருத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய கருத்தை எடுக்கவில்லை, அவனுடைய ஆலோசனையை படி அமல் செய்யவில்லை என்பதற்காக வேண்டி அவனை சார்ந்த 300 பேரை எடுத்துக்கொண்டு திரும்பி மீண்டும் மதீனாவுக்கு வந்து விடுகின்றான். 1000 பேரில் 700 பேர் தான் இறுதியாக மீதமாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக உஹுத் என்பது ஒரு மலையுடைய பேர். அந்த மலைக்கு அருகாமையில் போய் அந்த மலை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற விதமாக தங்களுடைய முகாம்களை அமைத்து கொண்டார்கள். குறைஷியர்களுடைய படையும் வந்தது. இந்த படையை எதிர்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திட்டங்களை தீட்டினார்கள். அதில் ஒன்றுதான் ஒரு மலை ஒன்று இருந்தது. அந்த மலைக்கு மேலே 50 சஹாபாக்களை அம்பு எய்வதற்காக மாத்திரம் நியமித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தலைவராக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் பின்னால் இருந்த அம்பு எய்வதன் காரணமாக முஸ்லிம்களுடைய படையை தாக்குவதற்கு மிகவும் நெருங்க முடியாது. அந்த குறைஷியருடைய படையால் உள்ளே வந்து தாக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு தடுப்பு காப்பாக இவர்கள் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். சொன்ன வேறு ரிவாயத்துக்கள் வந்திருக்கின்றது. இந்த 50 பேருக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை கீழே இறங்கி வாருங்கள் என்று செல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்திலிருந்து அசையவே கூடாது. எங்களை பறவைகள் கொத்தி தூக்கி கொண்டு சென்றாலும் சரி, யுத்த காலத்தில் இருக்கின்ற எங்களை பறவைகள் கொத்தி தூக்கி கொண்டு சென்றாலும் சரி, நீங்கள் இந்த இடத்தை விட்டு நான் சொல்லுகின்ற வரைக்கும் அசையக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கின்றது. ஆரம்பமாக முஸ்லிம்களுக்கு நல்ல வெற்றி, சாதகமான நிலை உருவாகின்றது. இந்த நேரத்திலே குறைஷி காபிர்கள் அவர்களுடைய படை புறமுதி காட்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற போது கனிமத்துக்களை எல்லாம், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவ்வாறே யுத்த காலத்திலே போட்டுவிட்டு ஓடுகின்றார்கள். இந்த கனிமத்தை பொறுக்குகின்ற வேளையில் யுத்த களத்திலே இருந்த சஹாபாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த இந்த 50 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குன்றுக்கு மேலே நியமித்த அந்த 50 பேரும் யோசிக்கிறார்கள், நாங்களும் கீழிறங்கி போய் கனிமத்தை பொறுக்குவோம். அப்பொழுது அவருடைய தலைவராக இருந்த அந்த சஹாபி சொன்னார், இல்லை, நீங்கள் கீழே இறங்கி செல்ல வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற வரைக்கும் கீழே இறங்க வேண்டாம் என்றார்கள். எனவே அவர்களுடைய கட்டளை வரும் வரைக்கும் காத்திருங்கள் என்பதாக சொல்லியும் கூட அந்த கதையை கேட்காமல் கிட்டத்தட்ட 40 பேர், ஒரு 10 பேருக்கும் குறைவானவர்கள் தான் அந்த சஹாபியோடு இருந்தார்கள். மற்ற அனைவரும் கீழே இறங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கு ஹஜ் உம்ராவுக்கு போகிறவர்களுக்கு தெரியும், அந்த சையீது ஷுஹதா என்பதாக ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கு பக்கத்திலே தான் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய கபறுகள் இருக்கின்றன, அந்த மக்பரா இருக்கின்றது. அதுக்கு பக்கத்திலே அந்த ருமாத், ஜபலுர் ருமாத், அந்த அம்பெய்கின்றவர்களுடைய மலை, அந்த மலை இருக்கின்றது. இந்த நிலையில் கீழே இறங்கி சென்று விட்டார்கள். இதை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணுகிறார்கள். இதை கண்டவுடனே அந்த இடத்துக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அங்கே இருந்த 10 அல்லது 10க்கு குறைவான சஹாபாக்களை கொலை செய்துவிட்டு, அவருடைய பெரும்படை வந்து அனைவரையும் கொலை செய்துவிட்டு பின்னாலும் இருந்து முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் சிதற அடித்து ஆங்காங்கே ஓட ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு சாரார் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சாரார் முகாங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அந்த யுத்த காலத்திலே உறுதியாக இருந்தார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் காயப்படுத்தப்பட்டது, அவர்களுடைய பல்லு உடைக்கப்பட்டது. இதே போன்று ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பெரும் ஒரு சோதனைக்கு பின்னால் மீண்டும் முஸ்லிம்கள் ஓரளவு நிலையான நிலைக்கு திரும்புகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பல முஸ்லிம்களுடைய உடலை அந்த குறைஷி காபிர்கள் சித்திரவதை செய்தார்கள். அதிலே குறிப்பாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த உடலை ஹிந்து பின்து உத்பா, அதாவது அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்று சொல்லுவார்கள், ஹிந்து, அவ வைத்த கிழிச்சி ஈரலை எடுத்து சப்பி துப்பினா.
அப்படி துப்பிட்டு போனான். ஏண்டா பத்ருடைய யுத்தத்தில் இவருடைய தந்தை உத்பாவையும் அவருடைய சகோதரர்கள் ஷெய்பா இது போன்றவர்களை ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொலை செய்திருந்தார்கள். அவர்களை அந்த யுத்த காலத்திலே அவர்களை விழச் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த பழிவாங்கலுக்காக வேண்டி இவ்வாறாக மிக மோசமாக அந்த பெண் நடந்து கொண்டார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலைப்பட்டார்கள். இந்த உஹதிலே முடிவு என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹு தஆலா இதை ஆக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமாக மிக பெரும் சோதனை அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தோல்வியாக மாறுகின்ற நிலை உருவானது. அதே இடத்தில் 50 பேரையும் இருக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் இருக்கவில்லை. அந்த கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாக இவ்வாறான தோல்வி ஏற்பட்டது. இதிலே முஸ்லிம்களுடைய 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். குறைஷி காபிர்களுடைய 22 பேர் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறான பெரும் ஒரு சோதனை ஏற்பட்டது. இந்த விடயத்தை பற்றி அல்லாஹு தாலா சூரத்து ஆலி இம்ரானிலே 139வது வசனம் முதல் 180வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 41 வசனங்களில் இந்த உஹது யுத்தத்துடைய முழுமையான விமர்சனத்தை அல்லாஹு தாலா செய்கின்றான். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே ஷஹீதான சஹாபாக்களை அங்கே அடக்கிவிட்டு மதீனாவுக்கு திரும்புவதற்கு தயாராகின்றார்கள். இப்பொழுது ஒரு செய்தி வருகின்றது. அந்த மக்கா காவிர்கள் இந்த உஹதிலே ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த வீழ்ச்சியை பயன்படுத்தி முழுமையாக முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும், அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கில் மீண்டும் படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் மாத்திரம்தான் இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்து அந்த சஹாபாக்களை தயார்படுத்தி கொண்டு ஹம்ரா உல் அசத் என்ற இடத்துக்கு போய் தங்குகிறார்கள். இதிலே உஹதிலே கலந்து கொள்ளாத வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு சஹாபியை தவிர அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய தந்தைக்கு பின்னால் மகன் வந்து சேர்ந்து கொண்டார். உஹதிலே தந்தை ஷஹீதாக்கப்பட்டார். இந்த ஹம்ராவுல் அசத் யுத்தத்துக்காக வேண்டி அவருடைய மகன் அதிலே பங்கெடுத்தார். உஹதிலே கலந்து கொள்ளாத நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ராவுல் அசதுக்கு போயிருந்தார்கள். மீண்டும் அபூ சுஃபியான் படையை திரட்டி கொண்டு வருவார் என்று பார்த்தார். இவ்வளவு பாதிப்புக்கு பின்னாலும் உஹதிலே ஏற்பட்ட இந்த அளவு பாதிப்புக்கு பின்னாலும் மீண்டும் ஹம்ராவுல் அசதிலே வந்து தாக்குவதற்கு தயாராகிறார்கள் என்றால் இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்பதாக அபூ சுஃபியான் உணர்ந்து கொண்டு மீண்டும் திரும்பி மக்காவுக்கு சென்று விட்டார். இவ்வாறாக பயங்கரமான சூழ்நிலையில் மக்களெல்லாம் பயங்காட்டிய போது உங்களை பூண்டோண்டு அழிப்பதற்கு குறைஷியர்கள் தயாரிவாகி விட்டார்கள் என்பதாக பயங்காட்டிய போது சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள். அதை பற்றி தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. மக்களெல்லாம் வந்து சொன்னார்கள், உங்களை பூண்டோடு அழிப்பதற்கு இந்த குறைஷியர்கள் தயாராகி விட்டார்கள், எனவே நீங்கள் அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக பயமுறுத்திய போது அவர்கள் பயப்படாமல் அவருடைய ஈமான் அதிகரித்து அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களை பொறுப்படுப்பவர்கள் மிக சிறந்தவன் என்பதாக சொன்னார்களே, அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். فَانْقَلَبُوا بِنِعْمَةٍ مِّنَ اللَّهِ لَمْ يَمْسَسْهُمْ سُوءٌ وَاتَّبَعُوا رِضْوَانَ اللَّهِ فَانْقَلَبُوا بِنِعْمَةٍ مِّنَ اللَّهِ وَفَضْلٍ لَمْ يَمْسَسْهُمْ سُوءٌ وَاتَّبَعُوا رِضْوَانَ اللَّهِ. அவர்கள் அல்லாஹுடைய அருள் கொடையை கொண்டு திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு ஹம்ராவுல் அசதிலே எந்த ஒரு கெடுதியும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்களை அந்த உஹதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்றான்.
இதிலே ஷஹீதாக்கப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கின்றது, சையீது ஷுஹதா. ஷஹீதுகள், அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவர்களுடைய தலைவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அல்லாஹு தஆலாவும் ஆறுதல். இந்த உஹதிலே ஏற்பட்ட பெரும் சேதத்தை பார்த்து முனாஃபிக்குகள் சொன்னார்கள், எங்கட பேச்சை கேட்டிருந்தா இவ்வாறான ஒரு நிலை இவர்களுக்கு உருவாயிருக்க மாட்டாதே, இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்களே உஹது களத்திலே என்பதாக சொன்னபோது அல்லாஹு தஆலா சொன்னான், அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். அவர்கள் ஏழுமென்றால் அவர்களுடைய மரணத்தை விட்டும் அவர்கள் தடுத்து கொள்ளட்டும். முனாஃபிக்குகள் செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றதனால் அவருடைய உயிர் போய்விட்டது என்பதாக. சரி, உங்களுக்கு வருகின்ற மரணத்தை நீங்கள் தடுத்து காட்டுங்களேன். மற்றவர்களுடைய மரணத்தை தடுப்பதற்கு வழி சொல்கின்ற நீங்கள் உங்களுக்கு வருகின்ற மரணத்தை தடுத்து காட்டுங்களேன் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சவால் விட்டு சொல்லுகின்றான். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய மரணம் லபரஸ இலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம், உங்களுடைய படுக்கறையை நாடி வரும் உங்களுடைய மரணம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி யுத்தத்துக்கு போகவில்லை, வாழ்ந்திருந்தால் எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பார்கள்? ஏதோ ஒரு காலம் வாழ்ந்திருப்பார்கள். இறுதியாக மரணித்த சஹாபி ஹிஜ்ரி 110 வஃபாத்தானார். ஆனால் இங்கே ஷஹீதாக்கப்பட்டதன் காரணமாக சையீது ஷுஹதா, ஷஹீதுகளுடைய தலைவர் என்ற பட்டத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினான். இது மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய தீனுக்காக சென்று மரணிப்பவர்கள் வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அவர்களை மரணித்தவர்களாக நீங்கள் கருதாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் வழங்கி கொண்டிருக்கிறான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறி இருக்கிறார்களே தவிர அவர்கள் மௌத்தானவர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிருள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய ரிஸ்கை அனுபவிப்பதற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த உஹதுடைய விமர்சனத்திலே அழுத்தி பேசியிருக்கிறான். அதற்கு பின்னால் இப்பொழுது தொடராக மதீனாவுடைய வாழ்க்கையில் அதிகமான யுத்தங்கள் சம்பந்தமாக பேசப்படும். ஏனென்றால் தனி நாடு உருவாக்கப்பட்டு இராணுவ நடவடிக்கைகள் அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அதுக்கு அடுத்ததாக இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம்தான் கஸ்வத்து பனில் முஸ்தலக் என்பதாக சொல்லுவார்கள். இதற்குரிய காரணம், இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இடம்பெற்றது. கஸ்வத்துல் முரைசி என்பதாகவும் இதுக்கு பேர் சொல்லுவார்கள். இது ஏன் நடந்தது என்ற விடயமாக வரலாற்றாசிரியர்கள் இதனுடைய காரணத்தை குறிப்பிடுகின்ற போது ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள். உஹது யுத்தத்திலே குறைஷி காஃபிர்களுடன் சேர்ந்து இந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வந்திருந்தார்கள். எனவே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இரண்டாவது காரணம், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் குறைஷியர்களை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மிக தடையாக இருக்கின்றவர்கள் இந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு எதிராக போரை அறிவித்து அவர்களிடத்திலே 700 அல்லது 1000 சஹாபாக்கள் கொண்ட ஒரு படையை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்றார்கள். பனு முஸ்தலக் கோத்திரத்துக்கு எதிரான போருக்காக வேண்டி அந்த படையிலே முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலும் இருந்தான். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துக்காக போய் சென்று ஒரு யுத்தம் இடம்பெற்றது. அதிலே ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டார், ஒரு சஹாபி கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். ஹிஷாம் இப்னு சபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு முஸ்தலக்கை சேர்ந்த 10 பேர்
ஷஹீதாக்கப்பட்டார்கள். மற்ற அனைவரும் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 700 பேரில் 10 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, 690 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். கனிமத்துக்கள் எல்லாம் பங்கெடுக்கப்பட்டது. அதிலே ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா உயர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ், ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் உயர்குலத்து பெண்ணாக இருந்தார்கள். இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கனிமத்தாக அடிமைகளில் சேர்க்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிமை விட்டு விரும்பினால் தன்னோடு இருந்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு போய் சேர்ந்து கொள்ளலாம் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருப்பதற்கு விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக அவர்களை வைத்து கொள்ளாமல் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்தை செய்து கொண்ட போது சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள், அதாவது இந்த பெண்ணுடைய உறவுக்காரர்கள் தான் மற்ற 690 பேர். இவங்கள் எல்லாம் 690 பேரும் சஹாபாக்களிடத்திலே அடிமைகளாக இப்போது இருக்கிறார்கள். உலகத்திலே அடிமைத்துவத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அதனை இல்லாதொழிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. அதில் ஒன்றுதான் அடிமைகள் உலகத்திலே உருவானதுக்கு பல காரணிகள் இருக்கின்றன. எல்லா காரணிகளையும் இஸ்லாம் ஹராமாக்கியது. ஒரே ஒரு காரணத்தை தவிர, ஒரு காரணம் என்னவென்றால் யுத்தத்திலே வந்து பிடிக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் அடிமைகளாக பயன்படுத்தப்படுவார்கள். ஏன் இந்த காரணத்தை ஹராமாக்கவில்லை என்றால், யுத்தம் செய்ய வருகின்றவருக்கு ஒரு பயம் இருக்கும், நாம் பிடிபட்டால் அடிமையாக மாறிவிடுவோம். எனவே யுத்தத்துக்கு அவர் தயாராக மாட்டார். யுத்தம் என்பதை தடுப்பதற்குரிய ஒரு காரணமாக இந்த விடயம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அடிமைகள் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்ற விஷயமாக அதுக்கு ஒரு தனித்தலைப்பாக நாங்கள் ஆராயோம். ஒரு அவர் கணக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு, அதனுடைய வரலாறு, உலகத்தில் அடிமைகள் உருவாக்கப்பட்ட முறை, இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்பது சம்பந்தமாக தனியாக ஆராயப்பட வேண்டிய விடயம். இஸ்லாம் அடிமைத்துவத்தை ஆதரிக்கவில்லை என்ற தகவலோடு முடித்துக்கொள்வோம். அடுத்ததாக ஜுவைரியா ரலியல்லாஹுடைய திருமணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலதார திருமணங்கள் சம்பந்தமாகவும் தற்காலத்திலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தக்க பதில் என்ன, இவற்றுக்கான நியாயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக பிற மதத்தவர்கள் விளங்குவது ஒரு புறம் இருக்க, முஸ்லிம்களிலே பலருக்கு தெளிவில்லாமல் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஊது பில்லாஹ் ஒரு கார்முகனை போன்று சித்தரிப்பதற்கு உலகத்துடைய இஸ்லாத்துடைய எதிரிகள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சுருக்கமான பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்கின்ற பிரச்சாரத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ஒரு தர்க்க ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் நாம் அதுக்கான பதிலை முன்வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பெண்கள் மீது மோகம் கொண்டவர்களாக இருந்தால் நஊது பில்லாஹ், அவர்களுடைய நுபுவத்துவத்துக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பதிவு கூட கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து சைட் அடித்தாங்கன்னு கூட ஒரு பதிவு கிடையாது. அப்போ 40 வருடம் வரைக்கும் இப்படி ஒரு பதிவு கூட கிடையாது. 50 வயசு வரைக்கும் 25 வயசில் திருமணம் முடிக்கிறாங்க. பெண்ணாசை பிடித்தவராக இருந்தார், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திக்க வேண்டும். திருமணம் செய்தது ஒரு விதவை பெண்ணை. அவர்களுடன் 25 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மிக சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்.
குறைஷியர்களிடத்திலே, மக்காவிலே வாழ்ந்த குறைஷியர்களிடத்திலே மோசமான தொடர்புகள் என்பது சர்வசாதாரணமாக இருந்தது மக்காவாசிகளிடத்திலே. அவ்வாறான சூழ்நிலையில் கூட வேறு எந்த பெண்ணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யவில்லை. இவ்வாறாக இருக்கின்ற போது அவர்கள் மீது பெண்மோகம் பிடித்தவர் என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பது தர்க்க ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உளவியல் ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் எதற்காக வேண்டி இந்த திருமணங்கள்? இந்த திருமணங்கள் பிரதானமாக 3 காரணங்கள் அடிப்படையாக கொண்டது. உம்மத்துடைய நலனுக்காக வேண்டி. ஒன்று அரசியல் ரீதியான ஒரு நலன், உம்மத்துக்கு ஏற்படுகின்ற அரசியல் ரீதியான ஒரு நலன். இன்னொன்று உம்மத்துக்கு அறிவியல் ரீதியான ஒரு நலனாக இருக்கும். இன்னும் 3வது காரணி சமூகவியல் ரீதியாக உம்மத்துக்கு, சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய நலன்களாக இருக்கும். அதில் சுருக்கமாக, இதுவும் நீண்ட ஒரு தலைப்பு, சுருக்கமாக ஒரு சில உதாரணங்களை முன்வைக்கிறேன். இதில் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு திருமணமும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது இந்த பெண்ணை மாத்திரம்தான். இந்த பெண்ணை திருமணம் முடித்தவுடன், அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான்மாரைத்தானே நாம் இப்போது அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கிறோம். 700 பேர் வந்தாங்க, 10 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 690 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. அதில் மற்ற எல்லாரும், ஜுவைரியா ரலியல்லாஹு தவிர்ந்த மற்ற எல்லாரும் சஹாபாக்களிடத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான்மாருடைய குடும்பத்தார்களை நாம் அடிமையாக வைத்திருப்பதாக, அது முறையாகாது என்பதாக அனைவரையும் அவர்கள் உரிமை விட்டு விடுகிறார்கள். ஒரு திருமணத்தினால் 689 பேர் விடுதலையாகின்றார்கள், அடிமைத்துவத்திலிருந்து விடுதலையாகின்றார்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லாபமா, பனு முஸ்தலக் கோத்திரத்துக்கு லாபமா? உம்மத்துடைய லாபத்தை கருதி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்தை செய்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ திருமணம் நடக்குது, இருந்த குடும்பங்கள்லாம் பிரிகிறது தான் கூட. ஒரு திருமணம் முடித்தா இருக்கிறது நல்லாகிறது. சில திருமணங்கள் 2 பேரும் முடிச்சதால தான் நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு திருமணத்தின் மூலமாக 689 பேருக்கு விடுதலை கிடைக்கின்றது அடிமைத்துவத்தில் இருந்து. இதனுடைய லாபம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவர்களுக்குத்தான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த இன்னொரு அன்னை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுடைய திருமணம் இந்த உம்மத்துக்கான அறிவியல் ரீதியாக, கல்வி ரீதியாக இந்த உம்மத்துடைய நலனை கருதி தான் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொண்டார்கள். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்ல மனன சக்தி உள்ள, விவேகம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து வகையான அறிவுகளையும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள். அது ஹதீஸ் மாத்திரமல்ல, மார்க்கம் மாத்திரமல்ல, அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அனைத்தையும் நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகின்ற போது 18 வயது, நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 18ஆக இருந்தது. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள். ஹிஜ்ரி 58 தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பிள்ளையும் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 47 வருடங்களாக இந்த உம்மத்துடைய ஆசிரியையாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உம்மத்துக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய விடயங்களை கேட்பதாக இருந்தால், பெண்களோடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை கேட்பதாக இருந்தால் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேளுங்கள் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கட்டளையிடுவார்கள். இந்த அளவு சேவையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, 2210 ஹதீஸ்களை மனனமிட்டு இந்த உம்மத்துக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார்கள். இது உம்மத்துடைய கல்வி ரீதியான மேம்பாட்டுக்காக வேண்டித்தான், அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த திருமணம் இடம்பெற்றது. இதே போன்று தான் எல்லா திருமணங்களுக்கும் இந்த 3 காரணங்களில் ஒன்றாகத்தான் அந்த திருமணத்துடைய பின்னணி இருக்குமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை அல்ல. இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையும் திருமணம் முடிக்கலாம் என்று ஆரம்பத்தில் இருந்தது.
ஆனால் ஒரே நேரத்தில் 9 மனைவியர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சிறப்பு அம்சம் போன்றோ ஒரு கட்டத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது, இருக்கிற எல்லா மனைவிமார் மௌத்தானாலும் அதுக்கு பின்னால் யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்ற சிறப்பு சட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மாத்திரம்தான். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், லா யஹில்லு லக்கன் நிசாஉ மின் பஅது வலா அன் ததப, அதாவது இதுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பின்னால் வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது. இந்த திருமணங்கள் எல்லாம் ஒரு 6 வருடங்களுக்குள் தான் நடைபெற்றன. இது இந்த சமுதாயத்தினுடைய நலனை கருதி இடம்பெற்றன என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு அதனுடைய ஆய்வை தனியாக நாங்கள் செய்யலாம். இதே போன்று இந்த மனு முஸ்தலக் போருக்கு சென்ற போது ஏற்பட்ட இன்னொரு பிரச்சனை தான் மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறிலே சனம் கூடிற்று. அந்த சனம் அதிகரித்ததுனால ஒரு அன்சாரி சஹாபிக்கும் முஹாஜிர் சஹாபிக்கும், முஹாஜிர்ண்டா ஹிஜ்ரத் செய்து வந்தவர், புலம்பெயர்ந்து வந்தவர், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர். அன்சாரின்னா உதவி செய்தவர். அவ்வாறு வந்தவர்களுக்கு உதவி செய்த சஹாபாக்களுக்கு அன்சாரி என்பதாக சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வருகின்றது தண்ணி எடுக்கிற விஷயத்தில். அப்போ முஹாஜிர் சஹாபி என்ன செஞ்சிட்டாருண்டா அன்சாரி சஹாபிக்கு ஒரு அடியை போட்டுட்டார். இப்போ அன்சாரி சஹாபி என்ன செஞ்சார், அன்சாரிகளே என்பதாக தன்னுடைய கோத்திரத்தை கூப்பிட்டார், தன்னுடைய ஆக்களை கூப்பிட்டார். முஹாஜிர் சஹாபி முஹாஜிரிங்கள் என்பதாக தங்களுடைய கோத்திரத்தை கூப்பிட்டாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த இடத்தில் வந்து அபிதாவத் ஜாஹிலியத்தி வான பைன அல்ஹுரிக்கும், ஜாஹிலியா காலத்து மடமை கால அழைப்பையா நீங்கள், அந்த வாதாட்டத்தையா இப்போது வாதிடுகிறீர்கள்? நான் அந்த கோத்திரம், நீங்கள் இந்த கோத்திரம் என்பதாக பிரிந்து தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்வது இது ஜாஹிலியா கால பழக்க வழக்கம். அதையா இப்போது கொண்டு வருகிறீர்கள்? நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற போது இவ்வாறான கோஷங்களை இல்லாமலாக்கி ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கிறேன். அவ்வாறு நான் இருக்கின்ற போதே இந்த கோஷங்களை எழுப்ப ஆரம்பிக்கின்றீர்கள் என்பதாக கண்டித்துவிட்டு உடனே அந்த ஃபித்னாவுக்கு, அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், முனாஃபிக்குடைய தலைவன், சொன்னான், மக்காலிருந்து நம்மள ஊருக்கு வந்து இன்னும் இங்கே ஆக்கள் பெருகி இப்போ நம்மளோடையே போட்டி போட வராங்க. என்ன இவங்கெல்லாம் கேவலமானவர்கள், நாமெல்லாம் மதீனாவாசிகள் கண்ணியமானவர்கள். திரும்பி மனு முஸ்தலக்குடைய விஷயத்தை முடிச்சுட்டு நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி போனோம் என்றால் முதலாவதாக இந்த கேவலமானவர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதாக அவன் சொன்னான். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். யகூலூன லஇர் ரஜஅனா லயுக்ரிஜன்ன அஸ்ஸு மின்ஹல் அதல். அவர்கள் சொல்லுகிறார்கள், முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள், மதீனாவுக்கு திரும்பி போனால் கண்ணியமானவர்கள் கேவலமானவர்களை வெளியேற்றுவோம் என்பதாக. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், முனாஃபிக்குகள் ஒரு காலமும் கண்ணியமானவர்களாக ஆக முடியாது. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். கண்ணியம் என்பது அல்லாஹுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது, முஃமின்களுக்குரியது. இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா முடிவெடுத்திருக்கின்றான். முனாஃபிக்குகளுக்கு ஒருபோதும் கண்ணியம் என்பது கிடையாது என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி பேசுகின்றான். அதற்கு பின்னால் இந்த மனு முஸ்தலக் போரின் மூலமாக ஏற்பட்ட ஒரு கவலையான ஒரு விடயம்தான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி முகாமிட்டு இருக்கின்ற போது, சஹாபாக்கள் பனு முஸ்தலக்குடைய ஏரியாவிலே முகாமிட்டு இருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தேவைக்காக வேண்டி போய் வருகின்ற போது அவருடைய மாலை கலந்து வந்து விட்டது. அதை தேடி திரும்பி சென்று விடுகிறார்கள். படை வெளியாகி சென்று விட்டது. இடத்தை விட்டு அவர்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே தனிமையாக இருக்கின்றார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளுடைய பொருட்கள் ஏதாவது தவறவிடப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனிமையாக இருப்பதை பார்த்து அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லுகிறார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதன் விளைவாகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்பினார்கள்.
ஏனென்றால் யாரையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள் தன்னை கூட்டி வருவதற்காக வேண்டி என்ற நம்பிக்கையில் அங்கே இருந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு வலமை போன்று சஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு அவர்கள் கால்நடையாக மதீனாவுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள். இந்த சம்பவத்தை அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ன செய்தான், அதை மிக திரிவுபடுத்தி மிக மோசமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பழி சுமத்தி இட்டு கட்டி விட்டான். இவ்வாறாக இட்டுக்கட்டப்பட்ட இந்த நிகழ்ச்சியை அவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் தான் இட்டுக்கட்டினான். ஆனால் அறியாத வேறு காரணங்களின் மூலமாக சில சஹாபாக்கள் இதை மக்கள் மத்தியிலே பரப்பி விட்டார்கள். அவ்வாறு பரப்பியதன் காரணமாக பெரும் ஒரு சோதனை ஏற்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பின்னால் சரி இன்ஷா அல்லாஹ் அதானுக்கு பின்னால் நாம் தொடருவோம். தன்னுடைய மாலை கலந்து விழுகின்றது. வந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய மாலையை காணவில்லை. திரும்பி வந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்கள். இந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லாமல் மாலையை தேடி திரும்பி போயிட்டான். இப்போ இவங்களை எப்படி கூட்டி கொண்டு போவாங்கன்னா ஒரு பல்லாக்கில் வச்சு தான் கூட்டி கொண்டு போவாங்க. அதுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. சஹாபாக்கள் தூக்கி குதிரையில் வச்சாங்கன்னா பெய்திருவாங்க. இவங்க திரும்பி போன விஷயம் சஹாபாக்களுக்கு தெரியாது. அவங்களும் பெருசாக பாரமான ஆள் இல்லை. பல்லாக்க தூக்கி வச்சாங்க குதிரைக்கு மேலே, பட புறப்பட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது இவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட புறப்பட்டதுக்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆள் அனுப்பி வைப்பாங்க, ஏதாவது சாமான்கள் மிஸ் ஆனது இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வாரது. அப்போ ஸஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அங்கே மாலையை தேடி எடுத்துகிட்டு வந்து சேர போகல, படை பெய்த்து. இப்போ என்ன செய்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மிஸ் ஆன விஷயத்தை எப்போ அறிகிறாங்களோ அப்போ ஒரு ஆள் அனுப்புவாங்க என்னை கூட்டிக்கு வாரத்துக்குன்னு நம்பிக்கையில் அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் தூங்கிட்டாங்க. ஸஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்குறாங்க, சாமான்கள் ஏதும் இல்லை, ஒரு ஆள் இருக்கிறது விளங்குது. ஸஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்றாங்க. அந்த சத்தத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழும்பினாங்க. எழும்பி அவங்க உடனே ஹிஜாபை அணிந்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குதிரையிலே அல்லது ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு ஸஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தவர்களாக முன்னால் நடந்து கொண்டாந்து மதீனால விட்டுட்டாங்க. இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ன செய்கிறாண்டா அதை சோடித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறை சுமத்தி விட்டார்கள். இந்த நேரத்தில் மிகப்பெரும் ஒரு சங்கடமான நிலை. கிட்டத்தட்ட 50 நாட்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு வகையும் வரல. இதில் உண்மை நிலவரம் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தாலா எந்த ஒரு ஆயத்தையும் இறக்கி வைக்கல. 50 நாட்களும் சஹாபாக்களுக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சங்கடமாக இருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்தார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா செஞ்ச நேரத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள்ட்ட நெருக்கமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஷூரா செய்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேறு பெண்களும் இருக்கிறாங்க, இவ்வளோ நீங்கள் அலட்டி கொள்ள தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறதை பார்த்து ஆறுதலுக்காக வேண்டி சொன்னாங்க. இந்த வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்ட நேரத்தில் மிச்சம் கவலைப்பட்டார்கள். அதனால் கொஞ்சம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கும் சின்ன மனத்தாவும் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருக்கல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. எப்படியும் எல்லாருக்கும் இருக்கும், அது சாதாரணமான விஷயம். ஆனால் நம்ம எல்லாம் படிக்கணும் என்னண்டா அந்த மனத்தாவத்தோட அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்கின்ற எந்த நல்ல ஒரு தீனுடைய விஷயத்துக்கும் எதிராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தை கூட பாய்க்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்ச எந்த ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கும் எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை கூட பாவிக்கல. இதுதான் அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பண்பாடாக இருக்கிறது. சரி, இதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா சூரத்து நூருடைய 10 வசனங்களை இறக்கி அல்லாஹ் தெளிவாக சொன்னான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து, யாராவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுடைய பரிசுத்தத்தனத்தில் சந்தேகம் கொள்வாராக இருந்தால் அவர் காஃபிர், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியானவராக கருதப்படுவார்
என்பது உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொன்னான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். நீங்கள் இந்த நிகழ்வை கெடுதியாக கருதாரீர்கள், அது உங்களுக்கு நலவு. என்ன நலவு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் 47 வருடங்கள் தனிமையாக இருந்தார்கள். அவர்கள் மிக பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள் என்பதை நிறுவ வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதை அல்லாஹு தஆலா ஏற்கனவே நிறுவிவிட்டான். இந்த உம்மத்துடைய கல்வி நலனுக்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சாதாரணமாக அல்லாஹு தஆலா பயன்படுத்தவில்லை. அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை குர்ஆனின் மூலமாக நிறுவித்தான். அந்த சேவையை அவர்களிடத்திலிருந்து வாங்கினான். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு திரும்பினார்கள். அதுக்கு அடுத்ததாக இடம்பெற்ற யுத்தம்தான் கஸ்வத்துல் ஹந்தக் என்பதாக சொல்லப்படுகின்ற அகல் யுத்தம். அகல் யுத்தம், இதுக்கு கஸ்வத்துல் அஹ்ஸாப் என்பதாகவும் சொல்லுவார்கள். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இடம்பெற்றது. இதற்குரிய காரணம் என்னென்றா, பனு நதீர் கோத்திரத்தினர், பனு நதீர் கோத்திரத்தினர் என்பதாக அவர்கள் யூதர்களுடைய ஒரு கோத்திரத்தினர். அவர்கள் மதீனாவிலே வசித்து வந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களுடைய பனு நதீர் கோத்திரத்தாருடைய இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சுவார்த்தை விஷயமாக சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால் இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டு படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டார்கள், உங்களை படுகொலை செய்ய போகின்றார்கள், அவசரமாக இங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்பதாக. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக எழும்பி சென்று விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் பனு நதீர் கோத்திரத்துக்கு எதிராக போர் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 6 நாட்கள் 6 இரவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகாமிட்டிருந்தார்கள், அவர்களை சுற்றி வளைத்திருந்தார்கள். அதற்கு பின்னால் இவர்கள் மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பனு நதீர் கோத்திரத்தாரும் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இவ்வாறு வெளியேற்றப்பட்ட பனு நதீர் கோத்திரத்தினர் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களையும் ஆங்காங்கே வாழுகின்ற கோத்திரங்களையும் தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக பெரும் படையை தயார் செய்து கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட படையை தூண்டிவிட்டார்கள். அதன் விளைவாக குறைஷியருடைய தலைமையில் இந்த அனைத்து படையும் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி வந்தார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் மஷூரா செய்த போது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த படையை எதிர்கொள்கிறேன்டா, நாங்கள் என்ன செய்வோம், மதீனாவை சூழ அகல் தோண்டுவோம். அகல் தோன்ற பழக்கம் அரேபியர்களிடத்தில் இருக்கல, இது பாரசீகர்களிடத்தில் இருந்த ஒரு போர் தந்திரம். இதை செய்வோம் என்பதாக சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஆலோசனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்று அகல் தோன்றுகின்ற பணியை செய்தார்கள். மதீனாவுடைய வடபுறமாக இந்த அகல் தோண்டப்பட்டது. இந்த அகல் தோண்டப்பட்டதுக்கு பின்னால் சஹாபாக்கள் அந்த அகலை ஒரு பாதுகாப்பு அரணாக வைத்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான முயற்சி செய்தார்கள். குறைஷியர்களுடைய 10,000 பேர் கொண்ட அந்த படை வந்து பார்க்கிறார்கள், புதிதாக அகல் தோண்டப்பட்டிருக்கின்றது, மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது. அரேபியர்களுக்கு இது புதிதான ஒரு விடயமாக இருந்தது அகல் தோண்டுவது. இந்த நேரத்திலே எந்த ஒரு பெரும் யுத்தங்களும் நடைபெறவில்லை. முஸ்லிம்கள் சார்பாக 6 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 3 ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 3 என 6 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய காஃபிர்கள் சார்பிலும் கிட்டத்தட்ட 3 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் அம்ர் இப்னு அப்து உத் என்பவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்தார்கள். அவன் மிக பெரும் ஒரு வீரனாகவும் ஒரு வம்பனாகவும் இருந்தான் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த யுத்தத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் தோண்டுகின்ற போது மிக சிரமமான ஒரு நிலை. ஒரு புறம் பயம், இன்னொரு புறம் பசி, பட்டணி. இவ்வாறான சிரமமான சூழ்நிலையில் அகல் தோண்டு கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்கள் ஒரு இடத்தில் தோண்டுகின்றார்கள். அங்கே ஒரு பாறாங்கல் அகல் தோண்ட விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. சஹாபாக்கள் உடைத்து பார்த்தார்கள், உடைக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அந்த பாறாங்கல்லை உடைத்தார்கள். முதலாவது முறை அடித்த போது ஒரு துண்டு சுக்குநூறானது. அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இரண்டாவது முறை அடித்தார்கள், அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது, கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இந்த ரெண்டும் அன்றைய வல்லரசுகள். மூன்றாம் முறை அடித்தார்கள், அந்த பாறாங்கல் முழுமையாக சுக்குநூறானது. மூன்றாவது தரத்தில் வந்த வெளிச்சம் வந்தது. அப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமன் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்பதா. இப்போ இதை பார்த்துக்கிருந்த முனாஃபிக்குகளுக்கு கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு சும்மா இருந்த மாதிரி ஒரு குஷி, சந்தோஷம். என்னென்னா வேளுக்கு தனியாக ஒன்றுக்கு போகிறதுக்கு வக்கு இல்லை, அவ்வளோ பயம். ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, பட்டணி. இதுக்குள்ள இவளுக்கு வல்லரசு கேட்குது. வல்லரசை வெற்றி கொள்ள போகிறாளாம். அங்கே ரோமும் வெற்றி கொண்டு, பாரசியமும் வெற்றி கொண்டு, இங்கே யமனையும் வெற்றி கொள்ள போகிறாங்களாம். முதலாவது உருப்படியாக சாப்பிட சொல்லுங்க, இவளுக்கு பயம் இல்லாமல் ஒன்று போய் வர சொல்லுங்க என்பதாக முனாஃபிக்குகள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் தொலை பின்னால் தொடருவோம். அல்லாஹுடைய தூதரும் ஏமாற்றத்தை தான் வாக்குறுதி அளித்தார்கள். அப்படி என்றால் ஏமாற்றி விட்டார்கள், பொய்யைத்தான் வாக்குறுதி அளித்தார்கள். இவ்வாறு சிரமமான நிலை இருக்கின்றது. இவர்கள் வல்லரசை பிடிக்கப் போவதாகவும் யமனை பிடிக்கப் போவதாகவும் சொல்லுகிறார்கள் என்ற போது முஃமின்கள் சொன்னார்கள், வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உண்மைதான் சொன்னார்கள் என்பதாக சொன்னார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதிகள் மிக சிரமமான நேரத்தில் மிகப்பெரிய வாக்குறுதிகள் அளிக்கப்படும். அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஈமானுடைய வெளிச்சம் இருக்க வேண்டும், ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் முனாஃபிக்குகள் சொன்னதை போன்றுதான் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாக்குறுதி அளித்தார்களோ அதே போன்று ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது, யமன் வெற்றி கொள்ளப்பட்டது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹும் ரசூலும் சொல்லுவது உண்மைதான், உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை வரலாறு நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றது. இந்த ஹந்தக்குரை யுத்தத்தில் இறுதியாக கடைசியாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். குளிரான காலம், கடும் குளிரான காலம், அல்லாஹு தஆலா ஒரு புயல் காற்றை வீசச் செய்தான். அதன் மூலமாக அந்த குறைஷ் காஃபிர்களுடைய படையுடைய அந்த கூடாரங்கள் எல்லாம் அவ்வாறே பறந்து விட்டன. அவர்களுடைய சட்டி முட்டி பானையெல்லாம் அவ்வாறே பிரட்டப்பட்டு விட்டன. இப்பொழுதோ அவர்களுடைய தலைவர் அபூ சுஃபியான் சொன்னார், உடனடியாக நீங்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று விடுங்கள், இதற்கு பின்னால் நமக்கு இங்கே வேலை கிடையாது, இதற்கு பின்னால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதாக கூறி தன்னுடைய படையை வாபஸ் பெற்று மீண்டும் மக்காவுக்கு அவர் சென்று விட்டார். இதன் மூலமாக அல்லாஹு தாலா மிக பெரும் ஆபத்தில் இருந்து முஸ்லிம்களை அல்லாஹு தாலா பாதுகாத்தான். இந்த ஹந்தக் யுத்தத்துடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபிலே மிக தெளிவாக விவரமாக பேசியிருக்கின்றான். இதன் மூலமாக அல்லாஹு தாலா மற்றொரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். இந்த நேரத்திலே மூன்றாவது கோத்திரம் பனு நலீர் கோத்திரத்திலே பேச்சுவார்த்தைக்கு யூதர்கள் அவரிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவில் இருந்த 3 கோத்திரங்கள், யூதர்களுடைய 3 கோத்திரங்கள், பனு கைனுகா அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அடுத்ததாக பனு நலீர் கோத்திரம் அவர்களும் வெளியேற்றப்பட்டார்கள்.
இப்பொழுது மீதமாக இருக்கின்றவர்கள் பனு குரைலா கோத்திரத்தினர். இந்த பனு குரைலா கோத்திரத்தினர் இந்த அகல் போரிலே மிக பெரும் துரோகத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக செய்தார்கள். அதாவது முஸ்லிம்களுடன் சமாதான ஒப்பந்தத்தை செய்துவிட்டு மறைமுகமாக திரைமறைவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களுக்கு உதவினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஹந்தக் யுத்தம் அகல் யுத்தத்தை முடித்து கொண்டு வீட்டை வந்து தன்னுடைய கவசங்களை எல்லாம் கவலத்தி வைத்துவிட்டு சாதாரண ஆடையை அணிவதற்காக தயாராகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய யுத்த ஆடைகளை களைந்து விட்டீர்களா? மலக்குமார்களாகிய நாங்கள் இன்னும் களையவில்லை. உடனடியாக பனு குறைலாக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக உடனடியாக நீங்கள் வெளியாகி செல்ல வேண்டும் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், லா யுஸல்லி அன் அஹதுக்குமுல் அஸ்ர இல்லா ஃபி பனி குரைலா. அசருடைய தொழுகையை, அதாவது அசருக்கு நெருக்கமான ஒரு நேரம், அசருடைய தொழுகையை எவருமே பனு குரைலாவிலே அன்றி வேறெங்கும் தொழக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு அவசரமாக பனு குரைலாக்களுக்கு எதிராக படையெடுக்க வேண்டும் என்ற கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பித்த போது சஹாபாக்கள் உடனடியாக வெளியாகி சென்றார்கள். அங்கே செல்லுகின்ற போது இடைநடுவிலே அசருடைய தொழுகையும் வந்து பனு குரைலாவுக்கு போய் சேருவதாக இருந்தால் அசர் தொழுகை மிஸ் ஆகிடும். அசர் தொழுகை டைமுக்கு தொழுகிறண்டா இடையிலே தொழணும். இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வருபாடு. சிலாக்கள் சொல்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் போய் தொலைச்சேன்னாங்க, எனவே அங்கே போய் தொழுவோம்னாங்க. அசர் தொழுகை மிஸ் ஆன அந்த டைம் தவறினாலும் பரவாயில்லை. இன்னும் சிலர்கள் சொல்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவசரமாக போகணுன்றதுக்காக வேண்டி அங்கே போய் தொழவேண்ட அவசியம் இல்லை, நாங்கள் டைமுக்கு தொழுவோம்ண்டு ரெண்டு சாராக பிரிஞ்சு தொழுதார்கள். இந்த விடயம் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. மார்க்கத்தில் ஒரு பகுதி இருக்கின்றது, பல கருத்துக்கு இடம்பாடான விடயங்கள், அந்த முரண்பாடுகள் பெரிதாக தூக்கி பிடிக்கப்படக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்னும் சில விடயங்கள் இருக்குது, நெகிழ்முத்தன்மை வாயாத உறுதியான விடயங்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பது கருத்து வேறுபாடு கிடையாது. 5 நேர தொழுகைகள் தான் என்பது கருத்து வேறுபாடு கிடையாது. இதில் யாராவது மாற்று கருத்து சொன்னால் அவருக்கு கருத்து சொல்வதற்கு எந்த சுதந்திரமும் இல்லை, உரிமையும் இல்லை. ஆனால் இன்னும் சில விடயங்கள் இருக்குது, பல கருத்துக்கு இடம்பாடான விடயங்கள். அவ்வாறான விடயங்களில் முரண்பட்டு அந்த விடயங்களை மிகைப்படுத்துவதிலேயே தங்களுடைய காலங்களை நாங்கள் கழித்து கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு குரைலாக்களை குறிப்பிட்ட ஒரு காலம் முற்றுகையிட்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்புக்கு ஏற்ப அவர்கள் சரணடைந்து வந்து சேர்கின்றார்கள். இவர்களுடைய விஷயத்தில் எவ்வாறு தீர்ப்பு செய்வது, என்ன தீர்ப்பு செய்வது என்பதாக பனு குரைலாக்களுடைய தலைவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் சொன்னார்கள், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பை செய்கின்றார்களோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த பனு குரைலாக்களுக்கும் நீண்ட காலமாக நல்ல தொடர்பு இருந்தது. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுக்கு பக்கச்சார்பாக தீர்ப்பு செய்வார்கள் என்பதாக நினைத்துத்தான் அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீர்ப்பு வழங்குனராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள்தான் இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடியவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் எத்தி வைக்கப்பட்ட போது சொன்னார்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பழிப்போருடைய பழிப்பை பொருட்படுத்தாமல் இருப்பதற்குரிய நேரம் ஸஅத் இப்னு முஆதுக்கு வந்துவிட்டது. அதாவது நேர்மையான தீர்ப்பை இந்த விஷயத்தில் செல்ல வேண்டிய கட்டாயம் இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதாக வந்து சொன்னார்கள். இவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்த மோசடிக்காரர்கள். தௌராத்தின் அடிப்படையில், யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தின் அடிப்படையில் அவர்களுக்குரிய சட்டம் என்னவென்றால், அவர்களுடைய ஆண்கள் கொலை செய்யப்பட வேண்டும், பெண்களும் சிறுவர்களும் அடிமையாக பிடிக்கப்பட வேண்டும், இதுதான் சட்டம் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள்,
என்பதாக. அந்த அடிப்படையில் இவர்களுடைய ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பெண்களும் சிறுவர்களும் அடிமையாக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது. இந்த மனு குரைலாவுடைய நிகழ்வுக்கு பின்னால் இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இடம்பெறுகின்றது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். மக்காவிலே சஹாபாக்களுடன் சென்று உம்ரா செய்வது போன்ற ஒரு கனவு காணுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிமார்களுடைய கனவு அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு சஹாபாக்களுக்கு சென்றபோது மிக சந்தோஷமாக சஹாபாக்கள் உம்ராவுக்காக வேண்டி தயாராகின்றார்கள். ஏனென்றால் ஊரை விட்டு விட்டு வந்து 6 வருடங்களாகின்றன. முஹாஜிர் சஹாபாக்களுக்கு 6 வருஷமாக ஊர் பக்கம் போகவில்லை. அவங்க பிறந்து வாழ்ந்த இடம் மக்கா தான். இப்போ 6 வருஷத்துக்கு பின்னால் போகிறவங்க போகல கொஞ்சம் சந்தோஷம். எனவே எல்லாரும் சந்தோஷமாக ரெடியானாங்க. கிட்டத்தட்ட 1400 பேர் தயாரானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக வேண்டித்தான் நாங்கள் வருகின்றோம், வேறு எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் வரவில்லை என்பதை இன்னும் வலியுறுத்துவதற்காக வேண்டி உம்ரா செய்ததுக்கு பின்னால் அறுத்து பலியிடுகின்ற குர்பானுடைய அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை, அதாவது அந்த பிராணிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். செல்லுகின்ற போது அஸ்ஃபான் என்ற இடத்தை அடைந்த போது பிஷ்ர் இப்னு சுஃபியான் என்று சொல்லுகின்ற மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், நீங்கள் வருகின்ற செய்தி குறைஷியர்களுக்கு கேள்விப்பட்டு விட்டது. எனவே குறைஷியர்கள் உங்களை மக்காவில் நுழைவதை விட்டும் தடுப்பதற்காக தயாராகி விட்டார்கள் என்ற செய்தியை இந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எத்தி வைக்கின்றார். இந்த செய்தி கிடைத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையை தவாஃப் செய்வதற்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி நாம் செல்கின்றோம். இந்த நிலையில் நாம் வேறு எந்த மாற்று நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யுத்தம் செய்யக்கூடாது, உம்ராவை நிறைவேற்றி விட்டு வருவோம் என்ற போது அந்த ஆலோசனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு மக்காவில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹுதைபியா என்ற இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகின்றார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்கே தங்குகிறார்கள். இந்த நேரத்திலே குறைஷ் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி பல தூதுவர்களை அனுப்பி வைத்தார்கள். முதலாவதாக புதைல் இப்னு வர்காவை அனுப்பி வைத்தார்கள். அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி மாத்திரம்தான் வந்திருக்கிறோம், வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது என்ற போது இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு புதைல் இப்னு வர்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதாவது குறைஷியரிடத்தில் போய் சொன்னார், அவர் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாத்திரம்தான் வந்திருக்கிறாராம், வேறு எந்த நோக்கமும் அவருக்கு கிடையாதாம் என்பதாக எத்தி வைத்த போது குறைஷியர்கள் இன்னும் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள் பேச்சுவார்த்தைக்காக வேண்டி. ஹுலைஸ் இப்னு அல்கமா என்று சொல்கின்றவர், ஹுலைஸ் இப்னு அல்கமாவை அனுப்பி வைத்தார்கள். அவரும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், ஹுலைஸ் இப்னு அல்கமா வருகின்றார், இவர் குர்பானி பிராணிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர். எனவே உங்களுடைய குர்பானி பிராணிகளை அவருக்கு முன்னால் விட்டு விடுங்கள், அவர் பார்க்கட்டும். அவர் வந்து பார்க்கின்றார், குர்பானி பிராணிகளுடன் இவர்கள் வந்திருக்கிறார்கள், நிச்சயமாக உம்ராவுக்கு மாத்திரம்தான் வந்திருக்கிறார்கள், இவர்களை அல்லாஹ்வுடைய மாளிகையை விட்டும் தடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, திரும்பி சென்று விட்டார். அவர் திரும்பி சென்று குறைஷியரிடம் சொன்னார், இவர்கள் உம்ராவுடைய நோக்கத்தில் மாத்திரம்தான் வந்திருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் தடை செய்யக்கூடாது, புனிதமான நோக்கத்துக்காக வேண்டி வந்தவர்களை தடை செய்யாதீர்கள் என்ற போது அவர்கள் குறைஷியர்கள் சொன்னார்கள், நீ ஒரு காட்டரபி, உனக்கு ஒன்றும் புழங்க மாட்டா, உண்ட வேலையை பார்த்துக்கொண்டு நீ சும்மா இரு என்று சொன்னது போல இந்த கருத்தில் சொன்ன போது அவருக்கு கோபம் வந்துட்டு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய மாளிகையை தவாஃப் செய்வதற்காக வேண்டி உம்ராவுடைய நோக்கத்தோடு வருகின்றவர்களையா நீங்கள் தடுக்கின்றீர்கள்?
அப்படி என்றால் நான் என்னுடைய கோத்திரத்தை கூட்டுக்கொண்டு நான் போய் விடுகின்றேன், நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் என்பதாக ஹுலைஸ் இப்னு அல்கமா கொஞ்சம் கோவப்பட்டார். இப்போ ஹுலைஸ் இப்னு அல்கமாவும் போயிட்டாருண்டா அவங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை வந்துடும் குறைஷியர்களுக்குன்ற அடிப்படையில் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. என்னண்டா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறார், நீங்கள் ஏமாந்துடாதீங்க, நீங்கள் எங்களோட இருங்க என்று சொல்லிட்டு இன்னொரு தூதுவரை அனுப்பி வச்சாங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அவங்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் வந்து யுத்தத்துக்கு வரல, உம்ராவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏனைய அரபியர்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கப்படுவதை போன்று எங்களுக்கும் நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தி கூறினார்கள். உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் திரும்ப போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராக்கு தான் வந்திருக்கிறார் என்ற விடயத்தை சொன்னபோது அவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குறைஷியர்களே, நான் ரோம் நாட்டு மன்னனுடைய சபைக்கு சென்றிருக்கிறேன், கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய சபைக்கு சென்றிருக்கின்றேன். அங்கே இருக்கின்ற அவருடைய அமைச்சர்கள் அந்த நாட்டு மன்னனை கண்ணியப்படுத்தாத அளவுக்கு இந்த சஹாபாக்கள் அவருடைய தலைவர் ஹஸரத் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். எனவே நீங்கள் அவரை தடுத்து விடாதீர்கள், இந்த அல்லாஹ்வுடைய வீட்டை உம்ரா செய்வதை விட்டு நீங்கள் தடுத்து விடாதீர்கள் என்பதாக சொன்னபோது குறைஷிகள் சொன்னார்கள், இந்த விஷயத்தை மத்தாக்களுக்கு செல்லிராதீங்க என்பதாக உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த குறைஷியர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதிப்பும் கௌரவமும் அங்கே மக்காவில் இருக்கின்றவரிடத்தில் உள்ளத்தில் இன்னும் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அவர்கள் தான் தூதுவர்கள் அனுப்பி கொண்டிருக்காங்க, நாங்கள் ஒரு தூதுவர் அனுப்புவோம் அப்படி சொல்லி ஹர்ராஷ் இப்னு உமையா அல் ஹுஸாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினாங்க. ஹர்ராஷ் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்த போன நேரத்தில் அவர் வந்த ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க, அவரையும் கொலை செய்ய போனாங்க. அங்கே இருந்த சில மக்கள் அவரை தடுத்து அந்த குறைஷியர்களை தடுத்துட்டாங்க, ஹர்ராஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறதை விட்டு. ஹர்ராஷ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்டாங்க, என்னுடைய ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க, என்னையும் கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. இதற்கிடையில் குறைஷியர்கள் ஒரு படையையும் அனுப்பி வைத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடன் போரிடுறதுக்காக வேண்டி. அவங்க எல்லாரையும் சஹாபாக்கள் கைது செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் நாங்கள் உம்ராக்குத்தான் வந்திருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக வேண்டி கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியர்களுக்கு தூதுவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்க பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நாம் மிச்சம் அவங்கள கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தார் என்ன பாதுகாக்கிற அளவுக்கு அங்கே பலமாகவும் இல்லை, நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை ஏற்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உம்ராக்கு தான் வந்திருக்கிறோம் என்பதாக தங்களுடைய நியாயத்தை முன்வச்சு பேசினதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாரத்துக்கு கொஞ்ச நாள் லேட் ஆகிட்டு 3 நாள் ஆகியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வரல. இந்த லேட்டை வச்சு ஒரு கதை பரவிச்சு, என்னண்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவிச்சு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில் இருந்த ஒரு மரத்துக்கு கீழால் எல்லா சஹாபாக்களையும் ஒரு பையத்துக்கு அழைத்தாங்க. உண்மையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுவார்களாக இருந்தால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டாமல் திரும்பி போகக்கூடாது என்ற அடிப்படையில் யுத்தத்துக்கான ஒரு பையத் செய்தார்கள். அதிலே 1400 சஹாபாக்கள் பையத் செய்தார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை, இது உஸ்மானுடைய கரம், அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக நான் பையத் செய்கிறேன் என்பதாக தன்னுடைய கரத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பகரமாக பையத்தாக செய்தார்கள்.
இந்த பையத்துக்கு பையத்துர் ரில்வான் என்பதாக சொல்லப்படும். ஏனென்றால் இந்த மரத்துக்கு கீழால் அவர்கள் செய்த அந்த ஒப்பந்தம் செய்தவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். பொருந்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்பது இதனுடைய பெயர். லகது ரலியல்லாஹு அனில் முஃமினீன என்பதாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹிலே இந்த ஹுதைபியாவுடைய விடயங்களை மிக தெளிவாக பேசுகின்றான். அதற்கு பின்னால் கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் உயிரோடு தப்பி வந்து சேருகிறார்கள். இதை பார்த்தவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயம் ஒரு வதந்தி என்பது சஹாபாக்களுக்கு உறுதியாகின்றது. அதற்கு பின்னால் குறைஷிகள் சுஹைல் இப்னு அம்ர் என்பவரை ஒப்பந்தம் ஒன்று செய்வதற்காக அவனை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக சில விடயங்களை முன்வைத்து இரண்டு சாராருக்கும் மத்தியில், முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்துக்கு தான் சுல்ஹுல் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. இதில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களிலே குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள்: முதலாவதாக 10 வருட போர் நிறுத்த ஒப்பந்தம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகின்ற கோத்திரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஒப்பந்தம் செய்யலாம். குறைஷியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகின்ற கோத்திரங்கள் குறைஷியருடன் ஒப்பந்தம் செய்யலாம். அவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொள்கின்ற கோத்திரங்களை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும். குறைஷியர்கள் யாரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ அந்த கோத்திரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களை மதிப்பதை போன்று மதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு ஒப்பந்தம் செய்கின்றார்களோ அவர்களை குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதை போன்று மதிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. மூன்றாவது மிக முக்கியமான நிபந்தனை: மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யாராவது விரண்டோடி வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். மிக முக்கியமான நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் நிறைவேறுகின்றது. இந்த நேரத்திலே இரண்டாவது நிபந்தனையின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுஸா கோத்திரத்தினர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். குறைஷியர்களுடன் பனூ பக்கர் கோத்திரத்தினர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த நிபந்தனை தான் ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இந்த நீண்டகால போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமான பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் இந்த காலப்பகுதியிலே. அதிலே ஒன்றுதான் ஹைபரிலே இருந்த யூதர்களை அவர்களிடமிருந்து வருகின்ற எச்சரிக்கைகள், பாதுகாப்பு பிரச்சனைகளை முழுமையாக கையாளுவதற்கான சந்தர்ப்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை பயன்படுத்தினார்கள். அதே போன்று ஏனைய நாட்டு தலைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்களை அனுப்பி வைத்தார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த மிக முக்கியமான கடிதங்கள் ரோம் நாட்டு மன்னனுக்கு திஹ்யத் இப்னு ஹலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கடிதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அதிலே மிக முக்கியமாக சொல்லுவார்கள்: நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு கீழால் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பாவமும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ஈரேற்றம் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடிதத்திலே குறிப்பாக இந்த விடயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கும். பாரசீகத்துடைய மன்னன் கிஸ்ராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதத்தை அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். நஜாஷி ஹபஷாவுடைய மன்னர், அதாவது இன்றைய எத்தியோப்பியா, எரித்ரியா எல்லாம் அன்றைய ஹபஷா, அந்த ஹபஷாவுக்கு அந்த நாட்டு மன்னனுக்கு எழுதின கடிதத்தை அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். இதே போன்று எகிப்து நாட்டு மன்னன், மிஸ்ருடைய, ஈஜிப்டுடைய மன்னருக்கு எழுதிய கடிதத்தை ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். இந்த கடிதங்கள் சென்றபோது ரோம் நாட்டு மன்னன் என்ன செய்தான் என்றால், அந்த கடிதம் கிடைத்தவுடன் அவன் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக ஒருவர் வெளிப்படுவார் என்ற
முழு தகவலையும் பைபிளினூடாக அவர் அறிந்து வைத்திருந்தார். அதன் மூலமாக அவர் இந்த நபியை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவர் ஷாமிலே வெளிப்படுவார் என்பதாகத்தான் அவர் நினைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிய தீபகற்பத்திலே அவர்கள் வெளிப்பட்டார்கள். இந்த கடிதம் கிடைத்தவுடனே அந்த ரோம் நாட்டு மன்னன் என்ன செய்தான் என்றால், இந்த நபியுடைய கோத்திரத்தை சேர்ந்த யாராவது நம்முடைய நாட்டில் இருந்தால் அவர்களை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்றார்கள். அங்கே அபூ சுஃபியான் வியாபாரத்துக்கு அந்த நேரத்திலே சென்றிருந்தார். அவர்களை அவருடைய பாதுகாப்பு படையினர் மன்னனுடைய மாளிகைக்கு, அரசு சபைக்கு அழைத்து வருகின்றார்கள். வந்தவுடன் அந்த மன்னன் கேட்கிறான், இந்த நபிக்கு மிகவும் நெருக்கமான உறவுக்காரர் யார் என்பதாக. அபூ சுஃபியானை அனைவரும் அடையாளப்படுத்தினார்கள். அபூ சுஃபியானை முன்னால் வச்சுட்டு அவர்களுடைய அந்த பிரயாண கோத்திரத்தை பின்னால் வச்சுட்டு அந்த மன்னன் சொன்னான், நான் இவரிடத்தில் கேள்வி கேட்பேன், இவர் பொய் சொன்னாருண்டா நீங்கள் பொய் சொன்னாருண்டு பின்னால் இருந்து செல்லணும், இவர் உண்மை சொன்னாருண்டா அது போதுமானது, இவர் உண்மை சொல்கிறத நான் கவனிக்கிறேன் என்பதாக கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான பல கேள்விகளை அபூ சுஃபியானிடத்தில் முன் வச்சார். அபூ சுஃபியான் சொல்கிறாரு, நான் பொய் சென்னென்று வரலாறு பதிவு செய்து வச்சிருமேன்ற பயம் மட்டும் எனக்கு இல்லைண்டா, அந்த வெக்கம் மட்டும் இல்லைண்டா, நான் பொய்யை சொல்லியிருப்பேன். நான் பொய் சென்னென்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த இடத்துலேருந்து உண்மையை பேசினேன். இந்த அளவுக்கு அபூ சுஃபியானுக்கு பொய் சொல்கிறதுக்கு கூட விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் தான் அபூ சுஃபியான் இருந்தார். அதில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழுமையாக விசாரிச்சுட்டு அந்த ரோம் நாட்டு மன்னர் சொன்னார், நீங்கள் சொல்லுகின்ற அந்த நபி இருக்கின்றாரே, நீங்கள் சென்ன மாதிரி உள்ள தகவலை கொண்டவராக இருந்தால் அவர் தான் உண்மையான நபி. அவருக்கு முன்னால் நான் இருந்தால் அவர கால்களை நான் கழுவி விட்டிருப்பேன். நிச்சயமாக அவர் என்னுடைய காலுக்கடியில் இருக்கின்ற இந்த பூமியையும் அவர் வெற்றி கொள்வார், அவர் கொண்டு வந்த தீன் வெற்றி கொள்ளும் என்பதாக சொன்னபோது அங்கே இருந்த ஃபாதரிமாரெல்லாம் குழம்பிட்டாங்க. இந்த குழப்பத்தை பார்த்தோன்னு அவர் சொன்னார், இல்லை நாங்கள் சும்மா உங்களை செக் பண்ணுறதுக்கு தான் சென்னன்னு சொல்லி ஃபாதரிமாரையெல்லாம் சமாதானப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறே குஃப்ரிலே மரணித்து விட்டார். கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை அந்த கிஸ்ரா நாட்டு மன்னன் கிழித்து விட்டான். அல்லாஹு தஆலா அவனுடைய ஆட்சியையும் கிழித்து விட்டான். அதற்கு பின்னால் கிஸ்ரா என்ற ஒரு சாம்ராஜ்யம் உருவாகவில்லை. பாரசீகத்திலே அந்த சாம்ராஜ்யம் உருவாகவில்லை. அதே போன்று நஜாஷி மன்னனுக்கு, ஹபஷா நாட்டு மன்னனுக்கு எழுதின கடிதத்தை அந்த ஹபஷா நாட்டு மன்னர் ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நஜாஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக ஈஜிப்டு நாட்டு மன்னனுக்கு எழுதின கடிதத்தை அந்த நாட்டு மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி பல நல்ல ஹதியாக்களை, அதாவது அன்பளிப்புகளையும், அதே போன்று 2 அடிமை பெண்களையும் அனுப்பி வைத்தார். அதிலே மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். அந்த பெண்ணின் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இப்ராஹிம் என்ற குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றெடுக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து பிள்ளைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கிடைத்தவர்கள், இந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலப்பகுதியிலே பல நாட்டு தலைவர்களுக்கு இஸ்லாத்துடைய தூதை அனுப்பி வைத்தார்கள். இதன் மூலமாக இந்த சமாதானத்தினுடைய தூது மிக முக்கியமான உலகத்துடைய வல்லரசுகளுக்கு சென்றடைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாந்தி நபி. இதே போன்று இந்த இஸ்லாமும் ஒரு சாந்தி மார்க்கம். இந்த சாந்தியை விரும்புகின்ற ஒரு முதன்மையான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. இந்த சமாதானத்துக்கு எதிரானவர்களை அடக்குவதற்கான முறையான இராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இஸ்லாம் பின்தங்கவில்லை, பின்வாங்கவில்லை என்ற செய்தியுடன் இந்த தீனுல் இஸ்லாத்தை முறையாக பின்பற்றி ஈடேற்றமடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.